ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு தமிழ் சென்டென்ஸாக எடுத்துகிட்டு அதை எப்படி வந்து இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ அந்த வகையில் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துருக்குறேன். கவலைப்பட தேவையில்லை இப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. கவலைப்பட தேவையில்லை, இதை எப்படிங்க நீங்கள் இங்கிலீஷில் எழுதுவீங்க? இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கள் அப்படின்றாங்க. எப்படி சொல்லுவீங்க? கவலைப்பட தேவையில்லை, இதை வந்து எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அதுக்கு முன்னே வந்து நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு வந்து கமெண்ட்ஸ் காலத்தில் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். சரி, போகலாங்களா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் கவலைப்பட தேவையில்லை, இதை வந்து இங்கிலீஷில் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ரூல் 1, இந்த கவலைப்பட தேவையில்லை இருக்குதுங்களா, இதை வந்து அப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அப்படியே கடைசியில் இருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகும். ஃபஸ்ட்டு தேவையில்லை இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இந்த தேவையில்லையில் வந்து தேவைன்றது நவுனுங்க. ரூல் 1 தேவை என்பது நவுன் ஆகும். நீடுன்னு எழுதிக்கிங்களா? ரூல் 2 இல்லை அட்வர்ப், அதுக்கு என்னது? நோ. அப்போ தேவையில்லைன்னா எப்படி வருங்க? நோ நீடு. அடுத்தது கவலைப்பட, ரூல் 3 கவலைப்படுவதற்கான என்னதுங்க? டு ஒரி, இன்ஃபினிட்டிவ். இப்போ எப்படி வந்துருச்சுங்க? தேவையில்லைன்றதுக்கு நோ நீடு, கவலைப்பட வந்து டு ஒரி. இங்கிலீஷில் வந்து தமிழ்லேருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் ஆகும்போது அப்படியே கடைசியிலேருந்து டிரான்ஸ்லேஷன் ஆகுங்க. தேவையில்லை எப்படி வந்துருச்சுங்க? நோ நீடு, கவலைப்பட அந்த பக்கம் போய் தேவையில்லை கவலைப்பட அப்படின்ற மாதிரி ஒரு டிரான்ஸ்லேஷன் ஆகுங்க. அப்போ நோ நீட் டு ஒரி, அது வந்துருச்சுங்களா? சரி, இதில் வந்து தேவைன்றது நவுனு, நோன்றது அட்வர்பு, டு ஒரின்றது இன்ஃபினிட்டிவ். இதில் வெர்பு எப்படிங்க எங்கெங்க இருக்குது? இந்த கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற தமிழ் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எங்கெங்க வெர்பு இருக்குது? வெர்பே இல்லை. ரூல் 4, இந்த சென்டென்ஸில் வெர்பே இல்லாததால் பி வெர்பு போட்டுக்கொள்ள வேண்டும். சரி, பி வெர்பு ஆமிஸ் ஆர் வாஸ் வேர் வில்பேல் நிறைய இருக்குதுங்க. எதுலங்க போடுறது அப்படின்னா, இல்லைன்ற வந்துச்சுன்னா அது என்ன டென்ஸுங்க? ப்ரெசன்ட் டென்ஸுங்க. இப்போ பாருங்கள், இல்லைன்னு வந்துருக்குதா தேவையில்லைன்ட்டு, அது வந்து ப்ரெசன்ட், அந்த கீவேர்டை வச்சு நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு நினச்சிக்க வேண்டியதான். அப்போது இந்த இல்லை என்ற கீவேர்டு வந்துள்ளதால் ப்ரெசன்ட் டென்ஸ் பி வேர் போட்டுக்கொள்கிறோம். அப்போ ஈஸ் போட்டுக்கிறோமா? சரி, அடுத்தது ரூல் 6, வெர்பே இல்லாததால் யார் அல்லது எது என்ற கேள்வி இந்த மாதிரி தமிழ் சொல்லி சென்டென்ஸில் கேட்க முடியாது. இப்போ வந்து வெர்பு நம்ம இல்லாததுனால நம்மளே போட்டுக்கணும். அதனால் அந்த வெர்பை பார்த்து இப்போ சப்ஜெக்ட் கண்டுபிடிக்கணுமில்ல, யார் அல்லது எது. சென்டென்ஸில் ஒரு வெர்பு இருக்கும், அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேள்வி கேட்டோம்னா அதுதான் வந்து பதிலாக வர்றது தான் சப்ஜெக்ட்டுன்னு நம்ம கண்டுபிடிப்போம்ல. அதனால் இங்கே வந்து அந்த மாதிரி கேட்கவும் முடியாதுங்க. வெர்பே இல்லாததால் யார் அல்லது எது என்ற கேள்வி இந்த மாதிரி தமிழ் நிகழ்ச்சியில் கேட்க முடியாது. சரி, வெர்பு இல்லாததுனால சப்ஜெக்ட்டுங்க இல்லை, அதுதான் ரூல் 7. சப்ஜெக்டே இல்லாததால் தேர் என்ற டம்மி சப்ஜெக்டை போட்டுக்கொள்ள வேண்டும். ரூல் 7, சப்ஜெக்டே இல்லாததால் தேர் என்ற டம்மி சப்ஜெக்டை போட்டுக்கொள்ள வேண்டும். அதான் போட்டுக்கிறது தேர். அப்போ தேர் இஸ் நோ நீட் டு ஒரி. அப்போ கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு ஒரு இதை வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதி சொல்லுங்கன்னா எப்படி சொல்லுவீங்க? இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் எழுதி கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸு. எழுதுறதுனாலும் பேசுகிறதுனாலும் இந்த வழிமுறையை பின்பற்றி கற்றுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸு. சரி, ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.